ஆண்டவன் தெரிஞ்சுதான் எதை கொடுக்கணும் எதை ஆட்டுக்கு வாழ அளந்துதான் வச்சிருக்கான். ஒருத்தன் பார்த்தா பூசணி செடியில இத்தனை பெரிய பூசணிக்காய் காய்ச்சுது. புளியா மரத்துல பார்த்தா இத்தனோடு புளியங்கா. அவன் பெரிய பகுத்தறிவுவாதி. அவன் சொன்னான் கடவுள் ஒரு முட்டாள், அவனுக்கு எதை எங்க வைக்கணும்னு தெரியல. இத்தனோடு செடியில 10 இலை தான் இருக்கு, அதுல இத்தனை பெரிய பூசணிக்காய் 10 காய் காய்ச்சிருக்கு. அத்தனை பெரிய புளிய மரம் 100 வருஷமா இருக்கு, அதுல இத்தனோடு புளியங்கா வைக்க தெரியலையேன்னா. ஒரு நாள் ரோடு வழியா போயிட்டு இருந்தான், மழை வந்துடுத்து. புளிய மரத்துக்கிட்ட போய் ஒதுங்கினான். காத்தடிச்சுது. காத்தடிச்ச உடனே மரத்து மேல இருந்து ஒரு புளியம்பழம் டொக்குன்னு இவன் தலை மேல விழுந்தது. உச்சியிலேருந்து விழுந்த போது மண்டைய பொத்து போற மாதிரி வலி. பார்த்தான் இத்தினோடு புளியம்பழம். அப்பதான் நினைச்சான் கடவுள் புத்திசாலி, இத்தினோடு புளியம்பழம் விழுந்ததே என் மண்டை தாங்கலையே, இந்த புளிய மரம் சைஸுக்கு அங்க காய வச்சிருந்தா அது மண்டையில விழுந்தா என்ன ஆகும்? ஆட்டுக்கு அதுக்கு மேல வால் வச்சா அது ஆட்டுல பிஞ்சுக்கும். அதனாலதான் ஆட்டுக்கு வால் ஆண்டவன் அளந்துதான் வச்சிருக்கான்.